மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளிப்பட்ரான் அப்படிங்கிற ஒரு தீவு பத்தின வரலாறு தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆயிரத்தி 1914 ஆண்டு மெக்சிகோவின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் ஒரு தீவு தான் கிளிப்பட்ரான் தீவு. பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து பாதுகாக்க 100 பேரை குடியமர்த்துகிறார் அன்றைய மெக்சிகோ அதிபர். ஒரு கலங்கரை விளக்கத்தையும் அமைக்கிறார். இவர்களுக்கான உணவுகள் 2 மாதத்திற்கு ஒரு முறை கப்பலில் அனுப்பப்பட்டு வந்துள்ளது. திடீரென மெக்சிகோவில் உள்நாட்டு கலவரம் வெடிக்கவே இந்த தீவையும் இந்த 100 பேரையும் மறந்து போயினர். உண்ண உணவில்லாமல் போராடி ஒவ்வொருத்தராக செத்து மடிய ஆரம்பித்துள்ளனர். கடைசியாக லைட் ஹவுஸ் வாட்ச்மேனும் அல்வாரிஸ் என்ற ஒருவரும் 15 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே உயிர் பிழைத்தனர். பித்து பிடித்தது போலான அல்வாரிஸ் அந்த பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் தன் குழந்தைகளை காக்க டார்சா ரெண்டன் என்ற பெண்மணி அவனை கொலை செய்கிறார். 2 ஆண்டுகள் உயிர் பிழைத்திருந்த 4 பெண்கள் மற்றும் 7 குழந்தைகளை 1917 ஆண்டு அந்த வழியாக வந்த அமெரிக்காவின் ஒரு கப்பல் காப்பாற்றியது. அன்று முதல் இன்று வரை மனித கால் தடம் பதியாமல் மர்ம பூமியாகவே திகழ்கிறது இந்த கிளிப்பட்ரான் தீவு. தீவுனாலே திகில் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. தீவுக்குள்ளேயும் பல திகிலூட்டும் விஷயங்கள் இருக்கும், அதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வாழும் வரலாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும். அதில் என்றென்றும்